Praise the Lord. I'm so excited. உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சிறிய தாவீதை கொண்டு ஆண்டவர் கோலியாத்தை ஜெயிப்பதை நாம் பார்க்க முடியும். தாவீதுடைய தகப்பனார் அன்னமாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி bring back the news என்று சொல்லி அனுப்புகிறார். எப்படி இருக்கிறாங்க என்ற செய்தியை கொண்டு வா என்று சொல்லி. ஆனால் போன தாவீதை ஆண்டவர் எப்படியாய் மாற்றினார் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேலிலே இவனை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நியூஸாய் மாற்றினார். The father sent him to bring back the news, but God made David as a news in the city. தாவீதை ஒரு மிகப்பெரிய நியூஸாய் கர்த்தர் மாற்றினார். நடந்த காரியம் என்ன? பெலிஸ்தியன் இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனத்தையும் இஸ்ரவேல் தேவனையும் நிந்தித்து அவன் கேவலமாய் பேசினான். இதை கேட்ட தாவீதுக்கு மிகவும் அவன் தேவன் மீது வைராக்கம் கொண்டவனாய் அதை கேட்டபோது தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும்படியாய் முன்னுக்கு போகிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, நமக்கு முன்பாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உபத்திரமா இருந்தாலும் நாம் தேவனை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து முன்னுக்கு போகும்போது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது ஆண்டவரை நம்பி முன்னுக்கு போனான். தன்னை நம்பி அவன் போகல, தன்னுடைய பலத்தை நம்பி அவன் போகவில்லை. தன் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் முன்னுக்கு போகிறான். அவ்வளோ பெரிய மனுஷன் தாவீது ஜெயிக்கும்படியாய் தேவன் கிருபையும் பலத்தையும் தந்தார். இன்றைக்கு இந்த நாட்களில ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். என்ன சவால் வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பின்னுக்கு போக வேண்டாம், நீங்கள் முன்னுக்கு போங்க. அதை சந்திக்கும் போது தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். இந்த ஆண்டு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களையே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நியூஸாய் கர்த்தர் மாற்ற போகிறார். டேவிட் became the news, the headline in the city of Israel. When we believe God, God will do the same. இந்த வருஷம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னுக்கு போகும்போது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிசினஸ்க்காய் ஜெபிக்கிறேன். என்ன பெரிய சவால் வந்தாலும் முன்னுக்கு போங்க, தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். God bless you.